Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exam க்கு இப்போ இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 20 days தான் இருக்கு. எக்ஸாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 10th ல இருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு டாக் இருக்கு. மோஸ்ட்லி இப்பதான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அட்மிட் கார்டா இருக்கட்டும், நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்கங்கற அந்த இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும். அது எல்லாமே செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியல் எக்ஸாம் டேட் SSC ட்ட இருந்து நெக்ஸ்ட் வீக்கோட எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போலேருந்து கால்குலேட் பண்ணோன்னா 20 days தான் இந்த எக்ஸாம்க்கு இருக்குது. ஆக்சுவலாக வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா என்னென்ன புது டாபிக் கேட்குறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிப்பீங்க. இன்னும் புது டாபிக் கவர் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பில் ஃப்ரீ கோர்ஸுங்கிற செக்ஷனில் இந்த எல்லா புது டாபிக்ஸையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம். எல்லா டாபிக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF நோட்ஸும் இருக்கும். இது நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புது டாப்பிக்கில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் 100% கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஆப்பில் சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் செக்ஷனுக்கு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு கண்டென்ட் நோ கண்டென்ட் அவைலபிளுங்கிற மாதிரி காட்டுது. அப்படி காமிக்கிறவங்கலாம் ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த இஷ்யூலாமே சரியாகி உங்களால் இந்த ஃப்ரீ கோர்ஸ் செக்ஷனில் இந்த எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துக்கிட முடியும். அனலிட்டிக் ரீசனிங்கில் என்ன டாபிக் கேட்குறாங்களோ அது எல்லாமே டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மேக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, கோஆர்டினேஷன் ஜியோமெட்ரி இந்த டாபிக்ஸ்க்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லா டைப்பையும் இன்க்ளூட் பண்ணி டீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோ மட்டுமே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதுவும் படிக்கணும்னு கிடையாது. இதுவே பார்த்தாலே போதும். ஆர்சி டாபிக்ஸ் கொஷின்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக இன்க்ளூட் பண்ண சில டைப்ஸையுமே நம்ம யூடியூப் சேனலில் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் வீடியோஸ்லேருந்து டாபிக்ஸ்லேருந்து 13லேருந்து 14 கொஸ்டின் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு கேட்குறாங்க. இந்த டாபிக் ஆன்சர் பண்ணாமல் நம்மளால் Tier 1 கிளியர் பண்ண முடியாதுன்றதை உங்கள் மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த டாப்பிக்லாம் படிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக் வந்து கேட்குறாங்க இங்கிலீஷ் செக்ஷனில். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இந்த PDF ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த PDFல உங்களுக்கு தமிழ் மீனிங்கோடு இருக்கும். யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களாலேயே இந்த PDF வச்சு இந்த டாபிக் கவர் பண்ணிட முடியும். 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கு கவர் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின்ன்றதை கேட்குறாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்துக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கிட்ட டீச் பண்ணியிருப்போம். 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வீடியோ 3 டாபிக்ன்றது கவர் பண்ணிடலாம். இப்போ டேட்டா சஃபிஷியன்சி டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் கிட்ட டீச் பண்ணியிருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் வீடியோனா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டயர்ட் ஆயிருவீங்க. அதனால் 2x ஸ்பீடில் பார்த்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 20 days ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இந்த டாபிக் எல்லாமே படிக்காதவங்க படிச்சிருங்க. அண்ட் இப்போது வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கொஸ்டின் ஆஸ்கிங் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறப்போ டைம் ரொம்ப எடுக்குது. முன்னாடி எடுத்த விட இப்போ டைம் ரொம்ப எடுக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியல. மோஸ்ட்லி மேக்ஸில் நிறைய கொஷின்ஸாக பார்க்க கூட முடியலை. இங்கிலீஷில் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி 15லேருந்து 18 நிமிஷத்துக்குள்ளே கொஷின் ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டஃபஸ்ட் பேப்பராக இருந்தால் 18 நிமிஷம் எடுப்பீங்க, இல்லைனா 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் நிறைய கொஷின்ஸை ஆன்சர் பண்ணாமலே 16லேருந்து 18 கொஷின் தான் ஆன்சர் பண்ணுறோம். 16லேருந்து 18 கொஷின் தான் ஆன்சர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரீசனிங்கில் நிறைய கொஷின்ஸ் நம்மளால் அந்த சமயத்தில் ஆன்சர் பண்ண முடிய மாட்டேங்குது. அது டைமுமே அதிகமாகிடுச்சு. 16லேருந்து 18 கொஷின் ஆன்சர் பண்ணவே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட எடுத்தது. அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின் வந்து லாங் கொஷினாக கேட்குறாங்க. மோஸ்ட்லி வாய்ஸு, ஸ்பீச் கொஷின்ஸு, ஆர்சி கொஷின் நிறைய கேட்குறாங்க. ஆர்சி கொஷின் 5 கொஷின் வருது. இந்த 2 சாப்டர்லையும் சேர்த்து 4 கொஷின் வருது. PQRSல பார்த்தீங்கன்னா 3 கொஷின் கேட்குறாங்க. அதுவும் லாங் கொஷின்ஸாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட சால்வ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் எடுத்துருது. இந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்திங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கொஷின் தான் வருது. மிச்சம் உள்ள 13 கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் எடுத்துன்னா இங்கிலீஷ்க்கே நிறைய டைம் எடுத்துருது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸுக்கு முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்துடலாம். முன்னாடி ஜென்ரல் அவேர்னஸில் மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் எடுக்கலாம். ஆனால் இப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுனால இது கரெக்டாக இது தப்பா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறது இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஜென்ரல் அவேர்னஸில் 10 நிமிஷம் ஆயிடுது. இதில் 10 நிமிஷம், இதில் வந்து ஒரு 25 நிமிஷம், இதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுக்குன்னா மேக்ஸுக்கு மிஞ்சிறது என்னவோ 15லேருந்து 10 நிமிஷம் தான் மிஞ்சுது. இதனால் நிறைய கொஷின் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்குது. இதனால தான் மார்க் டெஸ்ட்டில் மார்க்குமே நிறையவே வரமாட்டுக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மார்க் டெஸ்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னா 60 நிமிஷம் இருக்கா, 60 நிமிஷத்தில் என்ன பண்ணுங்கன்னா மொதல் 40 நிமிஷம் அடுத்து ஒரு 20 நிமிஷம்ட்டு பிரிச்சுக்கோங்க. மொதல் 40 நிமிஷத்தில் என்ன பண்ணுங்கன்னா இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எவ்வளோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க வெண்டார் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி
அந்த மார்க் டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க தெரியுமா கொஸ்டின்ஸு, அந்த கொஸ்டின்ஸான டைப்பு, அந்த கொஸ்டின் புது டாபிக்ஸ் இல்லாமல் அந்த ஈஸியான கொஸ்டின்ஸு. இப்போ இந்த டாபிக் இருக்குது, ஜஸ்ட் மினிட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் டாபிக் இருக்குது. இந்த டாபிக் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்கீங்கன்னா இந்த டாப்பிக்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின் குயிக் ஆன்சர் பண்ணுவீங்க, ஈஸியான கொஸ்டின்ஸாக இருக்கும். அதே இது சில சமயங்களில் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கேட்குறாங்க, இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருப்பீங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேட்ட கொஸ்டினுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியான கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. அந்த மார்க்டு ஃபார் ரிவ்யூ கொடுத்த கொஸ்டின்லாம் லாஸ்ட் 20 மினிட்ல சால்வ் பண்ணுங்க. முதல் 40 நிமிஷத்தில் என்ன பண்ணுங்கன்னா ஈஸியான கொஸ்டின், நம்ம இது நாள் வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்கோமோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸு அதையெல்லாம் ஃபஸ்ட்டு 40 மினிட்ல சால்வ் பண்ணுங்கள். இடையில ஏதாவது கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்குது, சால்வ் பண்ண முடியும் ஆனால் டைம் எடுக்கும், இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரியான தோன்ற கொஸ்டின்லாம் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அடுத்து 20 மினிட்ல சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா முதல் 40 நிமிஷத்தில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட டைப் ஆஃப் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின் அதெல்லாம் முதல் 40 நிமிஷத்தில் நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் நிறையா இருக்கும். அட்டெம்ப்ட் நிறையா இருக்கிறப்போ மார்க்குமே நல்லா வரும். ஏன்னா இடையில நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம்ட்டு புது டாபிக்ஸ்க்கோ ட்ரை பண்ணி பார்க்கலான்ற கொஸ்டினுக்கோ நம்ம எடுத்தோன்னா ஃபைனலி நம்ம அட்டெம்ப்ட் கம்மியாகும். அதை சரி பண்ணுறதுக்கு முதல் 40 நிமிஷத்தில் ஈஸியான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் மாடல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு அதெல்லாம் முதல்ல அட்டன் பண்ணிடுங்க. அந்த முதல்ல 40 நிமிஷம் அட்டன் பண்ணுறப்போ இடையில பார்க்கக்கூடிய கொஸ்டின் மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருங்க, சால்வ் பண்ண முடிய கொஸ்டின் ஆனால் டைம் எடுக்கும். இப்போ பிக்யூஆர்எஸ் கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஆனால் இப்போ சால்வ் பண்ணால் டைம் எடுக்கும்னா மார்க்கெட் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்கள். ஆர்சி டாபிக் உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்னா ஒரு டைம் ரீட் பண்ணால் போதும், அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை முதல்ல சால்வ் பண்ணிடுங்க. இப்போ வாய்ஸ் அண்ட் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்காக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 20 நாளில் ப்ராக்டிஸ்க்கு ஒரு ஐடியா சொல்கிறோம், அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா முதல் 40 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு வாய்ஸ் கொஸ்டின், ஒரு ஸ்பீச் கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, டவுட்டாக இருக்குன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அடுத்து 20 மினிட்ல சால்வ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய அட்டெம்ப்ட்டும் பண்ண முடியும், நல்ல மார்க்கும் எடுக்கும். இந்த பிளானை இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா மார்க் டெஸ்ட்லையும் அப்ளை பண்ணுங்கள், நிச்சயமாக பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் ஒரு 3 வீக் தான் இருக்குது. இந்த 3 வீக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆர்பி சாரோடைய வெப்சைட்டில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஆலி போர்டு வெப்சைட்டில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டெஸ்ட்டு ரேங்கிங் ஆப்பில் ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லாமே சாட்டர்டே சண்டே ப்ரொவைட் பண்ணுவாங்க. டெஸ்ட் ரேங்கிங் ஆப்பில் மண்டே கூட ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு அதோடைய அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் எப்படி ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றத பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்ஸ்டே வந்து பார்க்குறீங்க, இந்த வீக்கெண்டு வந்து இந்த மெத்தடை இந்த இதை அப்ளை பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள், நிச்சயமாக பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இப்போ வந்து 15 கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. 10 கொஸ்டின் வந்து யூஸ்வலாக கேட்குற மாதிரி எம்சிக்யூ பேட்டர்னில் வந்து கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணுறதுங்கிறது தான் நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறோம், அது ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கா, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட உங்களோட நோட்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிடுங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றது தெரியலனா இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்குனா இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் படிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரினா இந்த டாபிக் எல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க, பாலிட்டினா இந்த டாபிக்ஸு, ஜியாகிரஃபினா இந்த டாபிக்ஸு, எக்கானமினா இந்த டாபிக்ஸு, ஃபிசிக்ஸ்னா இந்த டாபிக்ஸு, கெமிஸ்ட்ரினா இந்த டாபிக்ஸ், பயாலஜினா இந்த டாபிக். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட உங்கள் நோட்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பர்மார் சாரோடைய பிஒய்க்யூ சீரீஸு 5 இதோடைய பிடிஎஃப் நிறைய டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். மொத்தம் 30 லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 லெக்சர்னு அந்த லெக்சர்ஸில் உள்ள எல்லா கொஷின்ஸையுமே அதில் கொடுத்துருக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 போதும். ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கட்டும், எம்சிக்யூ பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண. ஏன்னா இது ரெண்டுமே படிக்கிறப்போ நீங்கள் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றது கண்டுபிடிச்சாலே ஆப்ஷன் எலிமினேஷனில் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க, 2வது ஸ்டேட்மெண்ட் 4வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுது. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரைட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் 1 3 கரெக்டுன்னு இருக்குது, 2 1 கரெக்டுன்னு இருக்குது, 3 4 கரெக்டுன்னு இருக்குது, இதில் 2 4 கரெக்டுன்னு இருக்குது. நம்ம 2 4 கரெக்டுன்றதை நம்ம படித்ததுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது கரெக்டாக தப்பான்னு தெரியாது, இது கரெக்டாக தப்பான்னு தெரியாதுன்னா அப்போ நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? 2 4 கரெக்டு, அப்போ ஆப்ஷனில் 2 4 இருக்கிறது தான் ஆன்சரு. இதில் 2 இல்லை, அப்போ ஆன்சர் இல்லை. இல்லை 2 இருக்குது ஆனால் 4 இல்லை, அப்போ இது ஆன்சர் இல்லை. இல்லை 2 இல்லை 4 இருக்குது, அப்போ இது ஆன்சர் கிடையாது. இங்கே தான் 2 4 இருக்குது, இதுதான் ஆன்சர். இப்படி நம்ம சூஸ் பண்ணலாம். இன்னொன்று, நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன், எனக்கு தப்பான பிரச்சனை இல்லைன்னா
ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது எது கரெக்ட், ஒன்று கரெக்ட்னு தெரியுது, ஒன்று கரெக்ட் இல்லைன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லை சரியா தப்பானே தெரியலனா போத்தை சூஸ் பண்ணிருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 50-50 சான்ஸ்ல இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இதை மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது 20 days தான். இந்த 20 daysல நம்மளால இதை தான் பண்ண முடியும். நம்ம ரொம்ப யூபிஎஸ்சி கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணுறதோ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போ இருக்கிற டைமில் இம்பார்ட்டன்ட் டாபிக் ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்மாஸரோட பிஓக்யூ சீரிஸ் 5ஓட பிடிஎஃப்ஸை தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தை நல்லா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது இங்கிலீஷ்க்கு வந்துடலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்சி டாபிக், பிக்யூஆர்எஸ் டாபிக், வாய்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டாபிக். இந்த 4 டாப்பிக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்சி டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கன்னா எஸ்எஸ்சியோடைய பினாக்கல் புக்கோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதில் உள்ள கொஸ்டின்ஸை டெய்லி 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டெய்லி இந்த 20 நாள் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா இங்கிலீஷ் மாத்தியம் டெலகிராம் சேனலில் எடிட்டோரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணுவோம். அந்த எடிட்டோரியல் ரீட் பண்ணி அந்த எடிட்டோரியல் உள்ள கொஸ்டின்ஸை அடுத்த 20 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப கை கொடுக்கும். பிக்யூஆர்எஸ்ல வந்து ரொம்ப லாங்காக கேட்குறாங்க. அதை ரீட் பண்ணி அந்த சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த 20 நாள் டெய்லி ஒரு 20 சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின்ஸு நீங்கள் பினாக்கல்லேருந்து சால்வ் பண்ணுங்க. பினாக்கல்லேருந்து சால்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களா, அடுத்து ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கோட சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதில் லாங்காக இருக்கும், அது எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஏன்னா இப்போ அப்படி கேட்கறதுனால ஓகேவா. ஸோ அதனால் டெய்லி 30 இது 20 இது எஸ்எஸ்சியோட பிவிஎஸ் இயர், 10 இது பார்த்தீங்கன்னா பேங்கிங் லெவலில் கேட்ட மாதிரியான கொஸ்டின்ஸ். 20 நாள் இருக்கு. டெய்லி 10னா 200 பேங்கிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுவீங்க. இந்த சால்விங்கில் இந்த இதுலேயே உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிரும். உங்களோட எக்ஸாம்ஸை அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இது கட்டாயம் பண்ணி ஆகணும். வாய்ஸ் ஸ்பீச்சுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் பினாக்கல் புக்கில் உள்ள எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு பேங்கிங் எக்ஸாம்ஸில் வாய்ஸ் ஸ்பீச் கொஸ்டின்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். இதை ப்ராப்பராக பண்ணிடுங்க. மற்றபடி வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா பிளாக் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஆஸ்பிரண்ட்டும் சொன்னது, நம்ம ஆப்பில் ட்ரிக் வீடியோஸ் வொக்காபுலரிக்கு ஒரு 31 ட்ரிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலையுமே பிளாக் புக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். அதுவே போதும். நீங்கள் வொக்காபுலரி எங்கே படிச்சிருக்கீங்களோ அதுவே போதும். கிராமரை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபிகல்ட்டி இல்லை. ஆல்ரெடி கேட்ட கிராமர் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 120 ரூல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு ரெகுலராக என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷோட எரர் ஸ்பாட்டிங் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொஸ்டின் இருக்கும்ல, அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப வேண்டாம், லாஸ்ட் 2 இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு 20-20ன்னு சால்வ் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுக்காது, 30 மினிட்குள்ளே முடிச்சிடலாம் இங்கிலீஷோட ப்ராக்டிஸ்க்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, பார்ட் ஆஃப் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் குவாலிஃபையரு, இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. இதெல்லாமே கற்றுக்கோங்க. இதுவே போதும். அண்ட் இந்த டாப்பிக்ல இருந்து 1லேருந்து 2 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. இதை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டாலும் இந்த டாப்பிக்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா. ஸோ மற்றபடி ப்ரீவியஸ் உள்ள சிலபஸே தான். நம்ம சொன்ன இந்த ஏரியாஸில் மட்டும் தனியாக கேர் கொடுங்க. இங்கிலீஷ் செக்ஷனில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் செக்ஷனுக்கு வரலாம். மேக்ஸ் செக்ஷனை பொறுத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல்ல ரீசனிங் பார்த்துடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின்ஸில் நம்மளால் 18லேருந்து 18 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுது. ஆனால் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் தான் நிறைய டைமும் எடுக்கு, நிறைய மிஸ்டேக்கும் வருது. முதல்ல அனலிட்டிக்கல் ரீசனிங் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி பினாக்கல், ரயில்வேயோட பினாக்கலோடைய லிங்கை ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் உள்ள எல்லா டாப்பிக்கோட ரயில்வே பிஓக்யூ, எஸ்எஸ்சி பிஓக்யூ சால்வ் பண்ணிக்கோங்க. இதை நிறைய சால்வ் பண்ண தான் மிஸ்டேக் வந்து கம்மியாகும், 0 மிஸ்டேக் வரும். எல்லா கொஸ்டினையும் ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரஸியோட ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸில் எல்லா வீடியோ கான்செப்டும் இருக்கும். இது எல்லா வீடியோவும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பினாக்கல் ரயில்வே புக்கை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க. இதை நீங்கள் பண்ணிக்கிட்டாலே அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் மிஸ்டேக்கே வராது, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். 16, 18ங்கிறது 23, 25ங்கிறது வரும். மற்றபடி ரீசனிங்கில் பெரிய புது டாபிக்ன்றது கிடையாது. அண்ட் புதுசாக கேட்ட டாபிக்னா இந்த மோடு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா. மற்றபடி எந்த டாப்பிக்குமே புதுசு கிடையாது ரீசனிங்கில். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். இப்போ மேக்ஸுக்கு வரலாம். மேக்ஸுக்கு தான் நிறைய டைம்ன்றது பத்த மாட்டுக்கு. ஓகேவா. அதனால தான் இங்கிலீஷில் நிறைய ப்ராக்டிஸு, ஜென்ரல் அவேர்னஸில் இது பண்ண சொன்னது, ரீசனிங்கில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண சொன்னது. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ நாள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அந்த பேட்டர்னில்
கொஷின்ஸ் இப்போ கேட்கறது கிடையாது. இப்போ டிகிரி லெவலில் மேக்ஸ் கொஷினுங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, அபிநய் சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ககன் பிரதாப் சார், இவங்க 2 பேருடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் டெலகிராம் சேனல்லையும் நைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்டர்ன் எடுக்விட்டியோடைய பேட்டர்ன் பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் செட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ககன் பிரதாப் சார் இதில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் வச்சு, இதில் 10 கொஷின் வச்சு ப்ராக்டிஸ் செட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை டெய்லி சால்வ் பண்ணி பாருங்க. அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு புது டாப்பிக்கோ இல்லை புது டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின் அன்னைக்கே நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. மேக்ஸுக்கு இதை பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸில் முன்ன மாதிரி ட்ரிக்னாமெட்ரியில் 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அந்த 3 கொஸ்டின் ஈஸியாக கேட்கறது கிடையாது, எல்லாமே அட்வான்ஸ் லெவலில் கேட்குறாங்க. அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதோட சேர்த்து எஸ்எஸ்சியோடைய பினாக்கிளோடைய மேக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும் தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 2 விஷயத்த ப்ராப்பராக பண்ணிங்கன்னா மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி மேக்ஸில் புது டாப்பிக்கான ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குவாடினேஷன், ஜாமெட்ரி இந்த டாபிக்ஸை முதல்ல கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் நோட்ஸில் என்ன சம்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். அதோட சேர்த்து இந்த பைனரி டெசிமல் கன்வர்ஷனு, பேஸ் தேரம், மாண்டி ஹால் ப்ராப்ளமு, குவார்டைல் டாபிக்ஸு, மிஷின் இன்புட் அண்ட் ரீசனிங்கில் வரும், பர்சன்டைல் டிசைடு, இந்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு நிச்சயமாக நீங்கள் முன்னாடி 18லேருந்து 22 கொஷின் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க தாராளமாக. ஆனால் இப்போ டைம் பத்த மாட்டேங்கிறதுனால நிறைய கொஷின் ஆன்சர் பண்ண முடியல. கொஷின் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனாலையும் நிறைய பேரால் ஆன்சர் பண்ண முடியல. அதனால் உங்கள் நோட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு புது டாப்பிக்கு கவர் பண்ணிவிடுங்க. நோட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பினாக்கல் புக்கில் உள்ள டஃபஸ்ட் கொஷின், மேக்ஸோட சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டஃபஸ்ட் டாப்பிக்கோட கொஷின்ஸையுமே, மேக்ஸோட சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்ஸோடைய டஃபஸ்ட் கொஷின்ஸையுமே, மோஸ்ட்லி ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா, இந்த 4 டாபிக் தான் அதிக வெயிட்டேஜ் இப்போவும் இருக்குது. இந்த 4 டாப்பிக்கோட டஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணிடுங்க. பினாக்கில் உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ண டைம் இல்லை. ஸோ சிஜிஎல், சிபிஓ கொஷின்ஸையாவது சால்வ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எவ்ரிடே நைட் அபிநய் சார் அண்ட் ககன் பிரதாப் சார் இவங்க டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கொஷின்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை தான் நம்மளால் இந்த 20 டேஸில் பண்ண முடியும். இதை ப்ராப்பராக பண்ணுங்கள். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபைஸுக்கு பார்த்தீங்கன்னா 2025 கரண்ட் அஃபைர்ஸ் பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அந்த இதில் இந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து நேஷ்னல் நியூஸு, ஸ்டேட் நியூஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பில்லு, பட்ஜெட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே போதும். 2023 கரண்ட் அஃபைர்ஸுமே வந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த இயரை படிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. இதுவாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. நல்ல ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 20 டேஸில் என்ன பண்ண முடியுன்றதை ஷேர் பண்ணியிருக்கோம். இதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் இந்த டைம் கட் ஆஃப் வந்து 135லேருந்து 140க்குள்ளே வருன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. மோஸ்ட்லி இப்படி தான் வர வாய்ப்பு இருக்குது பேப்பர் பேட்டர்ன்லாம் பார்த்ததுக்கப்புறமா. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இதை விட கம்மியாக இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 135க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 140 எடுக்க பாருங்கள். 140 எடுக்கணும்னா 70 கொஷின் ஆன்சர் பண்ணும். முன்னாடி 70 கொஷின் பழைய பேட்டர்னில் எடுக்கிறது ஈஸி. ஆனால் இந்த பேட்டர்னில் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ இருக்கிறது 3 வாரம். இந்த 3 வாரத்தை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி சொன்ன விஷயத்தெல்லாம் சின்சியராக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் டைமை குறைக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி புது டாபிக்ஸுக்கு இன்னும் மேக்ஸில் நிறைய கொஷின்ஸ் அட்வான்ஸாக இருக்கிறனால அதுக்கு நிறைய கொஷின்ஸை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி 70 கொஷினுக்கு அட்டைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் எக்ஸாம்ஸில் கட் ஆஃபை கிளியர் பண்ணுற மார்க்காவது எடுக்க முடியும். கட் ஆஃப் வந்து ஒரு 125 தான் வரும், 120 எடுத்தால் போதுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதே 120க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. எக்ஸாமில் 100 மார்க் தான் எடுப்பீங்க. கட் ஆஃபை கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த மார்க்கை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் மாதிரி 150, 155 ப்ளஸ்லாம் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் அதை கம்மி தான், வாய்ப்பு கிடையாது. இந்த மார்க்கை டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எஸ்எஸ்சியோட நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸுங்கிறது மோஸ்ட்லி அக்டோபரோட லாஸ்ட் இல்லைன்னா நவம்பர் மந்த் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த எம்டிஎஸ் கோர்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன டாபிக் வேணுமோ எல்லாமே வித் டெஸ்ட்டோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸோட நோட்ஸு தமிழ்லையும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமோட நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமோட சிலபஸும் கவர்டாக இருக்கும். ஒகாபுலரி ட்ரிக்கோட டீச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அவேர்னஸ் டீட்டெயிலாக லேட்டஸ்ட் பேட்டர்ன் பேஸ் பண்ணி டெஸ்ட்டோட ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இந்த எம்டிஎஸ் கிளாஸஸோட கண்டென்ட்டு இந்த கோர்ஸ்லேயும் இன்க்ளூடட். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேலிடிட்டியும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லா எக்ஸாம்ஸோட சிலபஸும் இந்த ஒரு கோர்ஸ்லேயே கவர் பண்ணிக்கிட முடியும்.
எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளோட இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். ஐ ஹோப் இந்த 20 டேஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹோப்பே எனக்கு விட்டு போச்சு, மார்க் கம்மியாக வருது அப்படிலாம் சொல்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த டைம் உங்களால் Tier 1 வந்து குவாலிஃபை பண்ண முடியும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எல்லாருமே Tier 1 கிளியர் பண்ணுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.